In him all the nations will put their hope. The Gospel according to Matthew chapter 12 verse 21. எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 21. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தொலைக்காட்சி நேயர்களே, இந்த ஆராதனையை இந்த தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக கண்டு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாரம்சம் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். அது எப்படி முடியும்? இந்த உலகத்தில் ஏறத்தாழ 4.5 பில்லியன் மக்கள் தொகை இருக்கிறார்கள். எல்லாருமே இவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்ன இவரிடம் இருக்கிறது? கடவுளை பற்றி வேறு எவருமே பறைசாற்றவில்லையா? சில பேரெல்லாம் சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் கடவுள் அப்படின்ட்டு, அவங்கள விடுங்க. ஆனால் சில பேர் கடவுளை பற்றி பறைசாற்றுகின்றார்கள், கடவுள் இருக்கிறார் என்று. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வீற்றிருக்கின்றார். இவரிலே ஏன் எல்லா மக்களினங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது ஐசையா 42வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம். He is the suffering servant. He raised his voice when they let him out. He did not speak a word when they judged him. He did not complain when they scourged him. He did not argue when they condemned him. He did not dissent when they struck him on the cheek. He did not cry out when he was stripped of his garments like a sheep of his fleece. He did not curse them when they gave him sour wine and vinegar. He was not angry when they found him. He was not wailed with them when they nailed him to the tree. Philonexus of Macbeth, Bishop of Syria. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி துன்புறும் ஊழியராக இருக்கின்றார். அதனால்தான் எல்லா மக்களினங்களும் அவரிலே நம்பிக்கை வைப்பர் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு மிக அழகாக உதவி செய்கிறது. அவர்கள் அவரை வெளியில் கூட்டி வந்தபோது அவர் குரலை உயர்த்தினார். அவர் தீர்ப்பிடப்பட்ட போது ஒரு வார்த்தையையும் பேசவில்லை. அவரை சாட்டையால் அடித்த போதும் அதிருப்தி தெரிவிக்கவில்லை. அவர்கள் அவரை குற்றவாளி என கண்டனம் செய்த போதும் எதிர்க்கவில்லை. அவர்கள் கன்னத்தில் அறைந்தபோது எந்த எதிர்ப்பும் கூறவில்லை. செம்மறி ஆடுகளின் ரோமத்தை கத்தரிக்கும் போது இருப்பது போல அவர்கள் அவருடைய ஆடைகளை களையும் போது கத்தி கதறவில்லை. அவர்கள் கசப்பான காடியை கொடுத்த போதும் அவர் அவர்களை சபிக்கவில்லை. அவர்கள் காட்டிய போது கோபப்படவில்லை. அவர்கள் அவரை மரத்தில் ஆணிகளால் அறைந்த போதும் அவர் அழுது புலம்பவில்லை. பிஷப் ஆஃப் சிரியா யார் என்று சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த துன்புறும் ஊழியன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உலகம் ஒரு போக்கிலே போனால் இவர் என்று தனிக்கென்று தனியாக ஒரு பாதையை வைத்திருந்தார். கடவுளுடைய அன்பு இத்தகையது. கடவுள் அன்பானவர் என்பதை அனைவருமே அறிய வேண்டும். அது ஒன்று மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக, தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை வெளிப்படுத்த எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை முழுமையாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவர். நேற்று அந்த 12வது வகுப்பு பிள்ளைகளுக்கு காந்திஜி இந்த சீஸ்லெஸ் குரூசேடுன்னு ஒரு பாடம் இருக்கும். அது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது காந்திஜி சத்தியகிரகா உண்மையின் போராட்டத்தை எடுத்த பொழுது அவர் எதற்காக நான் வயலன்ஸ் அஹிம்சா
என்ற ஒரு பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயலன்ஸ், ஹிம்சையோடு அல்லது தீவிரவாதத்தோடு சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கலாமே என்று அதை பற்றி அந்த பிள்ளைகளோடு விவாதிக்கும் பொழுது, அந்த காந்திஜி அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம் நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன். பாருங்கள், காந்தியடிகள் நினைத்திருந்தால் தீவிரவாதத்தோடு அல்லது ஆயுதத்தோடு வெள்ளையர்களை வெளியேற்றிருக்க முடியும். ஆனால் அவர் ஆயுதங்களை ஏந்தவில்லை. மாறாக கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வது போல அமைதியோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு அந்த போராட்டத்தையும், கடினமான ஒரு போராட்டம், வயலன்ஸ் என்று சொல்லுவார், வயலன்ஸையும் உபயோகிக்காமல் அவர் எதற்காக அப்படி இருக்க வேண்டும்? இப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் தான். பார்த்தாவே சில பேரெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்குது. ஐயோ, எப்படா இவங்க எங்கே குண்டு வைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் 80 பேர் அப்படி லாரியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கும் பொழுது எப்படி தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறது. எதற்காக காந்தியடிகள் இந்த நான் வயலன்ஸ் அந்த வழியை சுதந்திர போராட்டத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அந்த சத்தியகிரகா என்று சொல்லும் பொழுது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அது ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. எதற்கு என்று பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்வில் நடந்த அந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு சிறை அதிகாரி அவருடைய முதுகிலை காலால் உதைத்த பொழுது, அந்த உதைத்த பொழுது அவருடைய காலினுடைய தடங்கள், அந்த ஷூனுடைய தடங்கள் தன்னுடைய முதுகில் இருக்கும் பொழுது அதை வைத்து அவர் அந்த சிறை அதிகாரிக்கு ஒரு ஷூ செஞ்சு தரும் பொழுது, அந்த ஷூனுடைய அளவு எப்படி அந்த முதுகிலே பட்டு அந்த ஷூவை செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த சிறை அதிகாரி வியப்பிலே ஆழ்ந்து எப்படி இதை செய்தார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு ஷூவோ செருப்போ நாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் தான் வைப்போம். ஆனால் அந்த சிறை அதிகாரி தன்னுடைய பூஜை அறையில் வைத்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுலே பார்க்கிறோம். பாருங்கள், வயலன்ஸோடு அவர் யூஸ் பண்ணியிருந்தார்னா, அவர் அடிச்சிருந்தா இவரும் திருப்பி அடிச்சிருந்தா இன்றைக்கி காந்திஜி நம்ம ரூபா நோட்டில் யாருமே பார்க்கவும் முடியாது. வயலன்ஸே கிடையாது. நான் வயலன்ஸ் என்று சொல்லும் பொழுது காலத்திற்கும் அவருடைய பெயர் இருக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இறைவனுடைய ஆட்சி, ஏனென்றால் இவரே கடவுளாக இருக்கின்றார். இறைவனுடைய மகிமை ஒரு சொல்லாலே அவர் சொல்லி இருக்கலாம். இறைவனும் இப்படிப்பட்டவர் என்பது இதயங்களை உடனடியாக அவர் மாற்றக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது என்று வானத்துதர் கபிரியேல் சொல்லுவது போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. அவர் நினைத்திருந்தால் அங்கிருக்கும் கற்கள் கூட கடவுளுடைய மகிமையை பற்றி சொல்லும் என்று சொல்வது போல கற்களை கூட அவரால் பேச வைத்திருக்க முடியும். எதற்காக? இந்த சிலுவை வழி மீட்பு என்பது பார்க்கும் பொழுது அதில் தான் மனிதனுடைய மகத்துவம் அடங்கி இருக்கிறது. Solviro abelanto. It is solved by walking, Saint Augustine. ஒன்றும் இல்லாதது போல் நடந்து விடும்போது பிரச்சனை தீர்வாகிவிடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்ன ஒவ்வொரு செயல்களுக்கும் வடிவம் கொடுத்தார். ஒருவர் உங்களுடைய கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை, அண்டைக்காரர்களை மட்டும் நேசிக்காதீர்கள், மாறாக எதிரிகளையும் நேசிங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார். சிலுவையில் இருந்தபோது கூட தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியாது என்று முழுமையாக தந்தையிடம் அந்த எதிரிகளை ஒப்படைக்கின்றார், இவருடைய பாவங்களை மன்னியும் என்று. அப்படியாக இட் இஸ் சால்வ்ட் பை வாக்கிங், நாட் ஒன்லி டாக்கிங் பட் ஆல்சோ வாக் த டாக். இரக்கத்தின் முன்னால் வெறுப்பும் கோபமும் வலுவிழந்துவிடும். Hatred and anger are powerless in the face of kindness. இரக்கத்தின் முன்னால் வெறுப்பும் கோபமும் வலுவிழந்துவிடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படியான ஒரு இரக்கத்தை தான் அவர் வைத்திருக்கின்றார். ஆயனில்லா ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று 5000 பேருக்கு உணவை பகிர்ந்தளிக்கும் நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுதும், ஏழை கைம்பெண்ணுடைய அந்த மகன் இறந்த தருவாயில் பார்க்கும் பொழுதும், லாசரஸ் இறந்த பொழுதும் கண்ணீர் விட்டு அழுகின்ற நிகழ்ச்சியிலும் பார்க்கும் பொழுது இரக்கத்தின் உருவாகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே காட்சியளிக்கின்றார்.
சாட்டையை எடுத்து கோவில் உள்ள அனைவரையும் அவர் வெளியிலே துரத்தும்போது கூட அங்கே இரக்கத்தை தான் நம்மால் காண முடிகிறது. எதற்காக? தந்தையினுடைய இல்லத்தை கல்வரின் குகைகளாக நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற தந்தையினுடைய பேரன்பு அங்கேதான் முன்னே நிற்கிறது. அந்த அன்பு தான் அங்கே முன் நிற்கிறது. சாட்டை எடுத்து அவர் அந்த கோவிலே கோபத்தோடு செல்லும் பொழுது கூட அந்த கோபத்தின் பின்னாலும் ஒரு அழகான இரக்கம் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. இறுதி கட்டத்திலும் தானும் அழவில்லை, தனக்காக பிறரை அழவிடவும் இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுக என்று சொல்லும் பொழுது கூட இறுதி கட்டத்திலும் தானும் அழவில்லை, தன்னுடைய இருந்தவர்களும் பிறரையும் அழவிடவில்லை. எதற்காக? தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தந்தை அன்பானவர், தந்தை எல்லாரையும் நேசிக்கின்றார். ஆகவே அந்த ஒரே ஒரு குறிக்கோளை தன்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தந்தையுடைய அன்பிற்காகவே முழுவதுமாக கையளித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் எல்லா இனத்தாரும் அவர்களை நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். அதுதான் பவுலடிகளார் சொல்லுவார், எல்லா நாவுமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என அறிக்கையிடும், முழந்தாள் படியிட்டு. அதுதான் எல்லா இனத்தாரும் ஆண்டவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும், கொள்வர். ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நிறைய வேலை பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் வெளிப்படையாக சொல்ல இயலவில்லை. காலகட்டம் அப்படியாகத்தான் இருக்குது. சொன்னால் நமக்கு சலுகையில் சில பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய தன்மையிலே, கடவுளுக்கு இணையான ஒரு இடத்திலே இருந்தாலும் அனைத்தையும் வெறுமையாக்கி கொண்டவர். எம்டி வெசல். ஏனென்றால் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெறுமையாக்கி கொள்ளும் பொழுது, இறைவனுடைய மகிமைக்காக வெறுமையாக்கி கொள்ளும் பொழுது அதில் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சி நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. இறைவனுக்காக நாம் சில தியாகங்களை செய்யும் பொழுது அதில் தான் உண்மையான மன திருப்தி கிடைப்பது என்பது பெரும்பாலான மக்களுக்கு புரிவது கிடையாது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவரே இவ்வளவு தன்னையே வெறுமையாக்கி கொண்டார் என்றால் மனித தன்மையிலிருந்து கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நாம் எவ்வளவு நம்மை வெறுமையாக்கி கொள்ள வேண்டும். Lord Jesus, your love and mercy knows no bounds. Give me strength when I am weak, hope when I am discouraged, peace when I am troubled, consolation when I am sad, and understanding when I am perplexed. Make me an instrument of your love and peace to those who are troubled and without hope. ஆண்டவராகிய இயேசுவே, உன் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் எல்லையே கிடையாது. எனது பலவீனத்தில் பலத்தையும், ஏமாற்றத்தில் நம்பிக்கையும், கலக்கத்தில் அமைதியையும், துயரத்தில் ஆறுதலையும், குழப்பத்தில் தெளிவையும் தாரும். அமைதி இழந்தோருக்கும், நம்பிக்கை இழந்து கலக்கமுற்றோருக்கும் அன்பின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் அனைவரையும் நீர் தொட்டு குணமாக்கியருளும். உமது சந்தையை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய உள்ளத்திலே இருந்து உமது தூதுவர்களாக, உமது அன்பை பறைசாற்றும் பிள்ளைகளாக, உமது பெயரை எங்களுடைய வாழ்வின் மூலம் எடுத்து காட்டுபவர்களாக இருந்திட எங்களுக்கு வரத்தை தாரும். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும், குறிப்பாக தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்றவர்களும், இங்கிருப்பவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உள்ளத்தின் தேவைகளையும் இல்லத்தின் தேவைகளையும் அறிந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக நோயால் வருந்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தந்து அவர்களோடு இருந்து அவர்கள் தேற்றிடும் இறைவா. ஆமீன்.